ஹலோ யூடி ஃபேமிலி எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம விச்சஸ் ஹோமில் பார்க்க போகிறது இருக்கிறதுலே ஈஸியஸ்ட்டு ஸ்வீட்டுங்க. இதுக்கு பதம் பார்க்கணும் அப்படிங்கிற எந்த அவசியம் இருக்காது. எல்லாத்தையும் எடுத்து போட்டோமா, மிக்ஸ் பண்ணி அடுப்பில் வச்சு கிளறி எடுத்தோமா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இது ஒவ்வொரு பொருளாக நம்ம அளந்து எடுக்கிறோம் பார்த்தீங்களா, இது மட்டும்தான் டைம் ஆகுங்க. மற்றபடி எடுத்து வச்சிட்டோம், அதுவும் டைம்னா மேக்ஸிமம் ஒரு 10 நிமிஷம் சொல்கிறேன். எல்லாம் வீட்டில் இருக்கிற திங்ஸை வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம். எதுவும் ஸ்பெஷலாலாம் எதுவும் பண்ண போகிறது கிடையாது. இந்த அளந்து வைக்கிற டைமை தவிர அந்த கிளறி எடுக்கிற டைம் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 15 நிமிஷம் தாங்க ஆகும். அவ்வளோ ஈஸியாக சீக்கிரம் செஞ்சு முடிச்சிடலாம். இது 80s 90s சின்ன பசங்களாக இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ரெசிபி 7 கப் பர்ஃபி. இதுதான் செய்ய போகிறோம். இப்போ நான் ஒரே அளவுள்ள கப்லாம் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம டம்ளர் எது இருக்கோ நம்மக்கிட்ட அதை வச்சு நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். இப்போ இத்தனையும் இப்படியே எடுத்து வைக்கணும்னு கிடையாது. ஒரு டம்ளர் இருக்கா, அந்த ஒரே டம்ளர் கூட நான் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த வீடியோக்காக எல்லாத்தையும் காட்டணுமே அப்படிங்கிறதுக்காக இந்த எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ 1 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்திருக்கேன். இது நார்மலாக அளந்து எடுத்திருக்கேங்க, ரொம்ப அழுத்திலாம் எடுக்கல. இப்போ 1 கப் அளவுக்கு டெசிகேட்டட் கோகோனட் 2 கப் ஆச்சா. இப்போது 2 கப் சர்க்கரை எடுத்துருக்கேன். இப்போ 4 கப் ஆகிடுச்சு. 1 கப் அளவுக்கு நெய் எடுத்திருக்கேன். அடுத்தது பால் 1 கப் அளவு எடுத்திருக்கேங்க. நட்ஸ் பாதாம் முந்திரி ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த பாதாம் முந்திரி அப்படிங்கிறது ஆப்ஷனல் தான். நம்ம அதுக்கு பதிலாக நீங்கள் வேறு ஏதாச்சும் கூட பாதி கோகனட் பாதி சர்க்கரை அந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம். மொத்தத்தில் 7 கப் வர அளவுக்கு எடுத்துக்கணும். பாலுமே நான் இன்றைக்கி சுண்டை காய்ச்சி எடுத்து வச்சுருக்கேங்க. அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டேஸ்ட் கிடைக்கும் இல்லையா, அதுக்கு தான் சுண்டை காய்ச்சி எடுத்து வச்சுருக்கேன். பாதாமையும் முந்திரியும் பவுடர் பண்ணி எடுத்தாச்சு. நல்லா அது கொஞ்சம் குறகுறப்பாக தான் இருக்கும், பரவாயில்ல, ஸ்வீட்டுக்கு நல்லாயிருக்கும். அதனால் குறகுறப்பாக பவுடர் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இது எடுத்து வச்ச கையோடவே ட்ரேலையும் நெய் தடவி எடுத்து வச்சுருக்காங்க. பிளேட்டோ ட்ரேவோ என்ன இருக்கோ அதில் எடுத்து நெய் தடவி வச்சிடலாம். நம்ம எடுத்து ஊற்றும்போது ஈஸியாக இருக்கும். இப்போ எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு. அடுத்தது நம்ம எந்த பாத்திரத்தில் ஸ்வீட் செய்ய போகிறோமோ அந்த பாத்திரத்துலேயே நான் மாவெல்லாம் எடுத்து கரைச்சி வச்சுக்க போகிறேங்க. நீங்கள் கடலை மாவை லைட்டாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்படியே ஒன்றா அடுப்பை சிம்மில் வச்சுட்டு சேர்க்கறனாலும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி எதுவுமே அடுப்பிலலாம் வைக்கலைங்க. ஃபஸ்ட்டு ஃபுல்லாக எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு தான் நான் அடுப்பில் வச்சுக்க போகிறேன். இப்போ எடுத்து வச்சுருக்க 1 கப் கடலை மாவையும் இதில் சேர்த்துட்டு நல்லா சளிச்சு எடுத்துக்கலாம். எந்த பலகாரம் அப்படின்னாலுமே கொஞ்சம் சளிச்சிட்டு சேர்க்கும்போது அதோட டெக்ஸ்சர் நல்லாயிருக்கும். அதுக்காக நம்ம சளிச்சிட்டு சேர்த்துக்கலாம். நம்ம அவசரப்பட்டு நம்ம அப்படியே சேர்த்துட்டோம் அப்படின்னா குட்டி குட்டியாக நம்ம அங்கங்கே ஏதோ குருணை இருக்கிற மாதிரி இருக்கும். அது கலர்றதுக்கு ரொம்ப லேட் ஆகும். அதனால் சளிச்சிட்டு சேர்த்துக்கலாம். இதில் 1 பிஞ்ச் அளவுக்கு டேபிள் சால்ட் சேர்த்துக்கலாங்க. அந்த ஸ்வீட் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்காக 1 பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டையும் சேர்த்துட்டு எடுத்து வச்சுருக்கேன். கோகனட் டெசிகேட்டட் கோகனட் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்படி ஒரு பொருளாக எல்லாத்தையும் சேர்த்து முதல்ல நான் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறேன். அடுத்தது நெய் எடுத்து வச்சுருக்க 1 கப் அளவுக்கு நெய்யும் சேர்த்துக்கலாம். இந்த நெய்யை சேர்த்துட்டு கையோட பாலையும் நம்ம சேர்த்து கலந்துக்கலாம். இந்த பால் பொறுத்த வரைக்கும் நம்ம காய்ச்சின பால் காய்ச்சாத பால் எது வேணால் சேர்த்துக்கலாம். பால் நல்லா இருக்குது அப்படின்னு தெரியும் போது பச்சை பால் தாராளமாக சேர்த்துக்கலாம். இல்லை கொஞ்சம் பழசாக இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னாக்கா நீங்கள் அதை காய்ச்சி பார்த்துட்டு அது எப்படி இருக்குதுன்னு செக் பண்ணிவிட்டு கூட நம்ம சேர்த்துக்கலாம். பால் திக்காக இருந்தால் நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி சுண்டை காய்ச்சின பால் சேர்த்ததுக்கு காரணமே இன்னும் கொஞ்சமே டேஸ்ட் நல்லாயிருக்குமே அப்படிங்கிறதுக்காக தான். மற்றபடி நம்ம நார்மலாக பால் கலந்தாலே போதும். அடுத்தது சர்க்கரை சேர்த்துக்கலாங்க. எடுத்து வச்சுருக்க 2 கப் அளவு சர்க்கரையும் இதில் சேர்த்துட்டு, சர்க்கரை கரையணுங்கிற அவசியம் இல்லைங்க. நம்ம அடுப்பில் வச்சு தானே கிளற போகிறோம், அதனால் அது அப்போ நல்லாவே கரைஞ்சிரும். இப்போ இதோட மிக்ஸ் பண்ணிவிட்டு இனிமேல் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி மீடியமில் வச்சு கலந்துக்கலாங்க. ஏன்னா கொஞ்சம் சூடாகணும் அப்படிங்கிறதுனால மீடியமில் வச்சுருக்கேன். கொஞ்சம் சூடாகிடுச்சு அப்படின்னாக்கா ஃபுல்லாக சிம்மில் வச்சு செஞ்சுக்கலாம். இப்போ சர்க்கரை எல்லாம் கரைஞ்சி நல்லா உருகி வந்துருச்சுங்க. இப்போ இதுலேயே மாவு பார்த்திங்கன்னா வேக ஆரம்பிச்சிடும். இப்போ ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்க்கும்போது கொஞ்சம் நல்லா பபுளாக பெருசாக வர ஆரம்பிக்குது பார்த்திங்களா. இந்த டைமில் நம்ம நட்ஸ் பொடி பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, நட்ஸ் பவுடரு, அதை நம்ம இதில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு கண்டினியூஸாக கலந்துக்கலாம். கட்டி எல்லாம் விழுகாது. இதுக்கு தனியாக கலக்கும்போது கட்டி விழுந்துருமோ அப்படின்னு நினைக்க வேணாங்க. கட்டி எல்லாம் விழுகாது, நல்லாவே கலந்து வந்துடும். நம்ம அந்த பவுடரை டைரெக்டாகவே சேர்த்து இந்த மாதிரி கண்டினியூஸாக கலந்துக்கலாம். கொஞ்சம் கூட கட்டி விழுகாதுங்க, பார்த்தாலே தெரியும். இந்த பவுடருமே நல்லா மிக்ஸ் ஆகி வந்திருக்கு. இப்போ இன்னும் கொஞ்சமே ஒரு 5 நிமிஷத்தில் திக்காக ஆரம்பிச்சிடும். இந்த சைட்லலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் விட்டு வர ஆரம்பிக்கும். அதாவது பெரிய பபுளாக வர ஆரம்பிக்கும். நம்ம இந்த டைமில் என்ன பண்ணிக்கலாம்னா ஃபுல்லாகவே சிம் பண்ணிவிட்டு, இல்லைனாக்கா நீங்கள் வானலியே இன்னொரு பக்கம் எடுத்து பர்னரில் வச்சுட்டு கூட கொஞ்சமாக கையில் எடுத்துகிட்டு, ரொம்ப சூடாக இருக்கும், கொஞ்சம் கையெல்லாம் பார்த்து கேர்ஃபுல்லாக தான் வைக்கணுங்க. எடுத்துகிட்டு நம்ம உருட்டி பார்க்கலாம். கொஞ்சம் உருட்ட வருது அப்படிங்கும்போது ஓகே, பதம் வரத்துக்கு முன்னாடி ஸ்டேஜ் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். நம்ம அந்த மாதிரி அந்த உருட்டுற பதம் வருது பார்த்திங்களா, அப்போ நம்ம எடுத்து ஊற்றி நம்ம ஒரு சும்மா எடுத்து சாப்பிட்றதுக்கும் நல்லா சூயாக சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்குங்க. ஒரு ஸ்பூன் போட்டு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். அந்த மாதிரி இப்போ பார்த்திங்கனாலே தெரியும், நான் கொஞ்சமாக எடுத்து நான் கையில் உருட்டி காமிக்கிறேன்.
இது வந்து சாஃப்டாகவே இருக்கும். இல்லை இந்த ஸ்வீட் பீஸ் போடுற மாதிரி வேணும் அப்படின்னு நினச்சோம்னா இதை மறுபடியும் அடுப்பில் வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து எடுத்துக்கலாங்க. இன்னுமே பார்த்திங்கன்னா நல்லா விட்டு விட்டு ஒரு வானல்லேருந்து கொஞ்சம் கூட ஒட்டாது, நல்லாவே பிரிஞ்சு பிரிஞ்சு வரும். அந்த அளவுக்கு இன்னும் ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் வச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப போட்டோம்னா அது எடுத்து ஊற்றி நம்ம பீஸ் போடுறதுக்குள்ளே கொஞ்சம் ஹார்ட் ஆகிடும், அதனால் அது பார்த்துக்கணும். இந்த ஸ்வீட்டோட ஓரங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா நுர வர மாதிரி இருக்கும். அது வந்து கரெக்டான பதம், நம்ம எடுத்து ஊற்றிடலாம். ஸ்வீட் பாத்திரத்தோட ஓரங்களில் ஒட்டாமல் வர ஆரம்பித்தோடனே நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம நெய் தடவின ட்ரே வச்சுருந்தேன் பார்த்திங்கன்னா, அதில் எடுத்து ஊற்றிட்டேங்க. டக்குன்னு எடுத்து ஊற்றிட்டு எல்லாத்தையும் நான் சமப்படுத்த ஆரம்பிச்சிட்டேன். அப்படி இல்லைனாக்கா நம்ம ஒரு ஸ்பூனோட பின்னாடி பக்கம் நல்லா நெய் தடவிட்டு மேலேயும் அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் நெய் விட்டுட்டேங்க. இது எடுத்து ஊற்றிட்டு மேலே இன்னொரு ஸ்பூன் நெய் போட்டுட்டு ஸ்பூனோட பின்னாடி பக்கம் வச்சு நல்லா ஈவனாக ப்ரெஸ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இது ஒரு 5 நிமிஷம் கழித்து நான் ஒரு கத்தி வச்சு லைன் போட்டு எடுத்துக்க போகிறேங்க. அப்போ ஆறும்போது நம்ம எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் ஒரு 5 நிமிஷம் கழித்து ஒரு லைன் பண்ணிவிட்டு நமக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ அந்த மாதிரி பீஸ் போட்டு எடுத்துக்கலாம். இப்போது 7 கப் கேக் ரெடி ஆகிடுச்சு. இதை கேக்னும் சொல்லிக்கலாம், பர்ஃபினும் சொல்லிக்கலாங்க. இந்த ஸ்வீட்டை பொறுத்த வரைக்கும் மைசூர் பாக் டேஸ்ட்லேயும் இருக்காது, தேங்காய் பர்ஃபி டேஸ்ட்லேயும் இருக்காதுங்க. இது சாப்பிட்டவங்களுக்கு இதோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த நட்ஸ் பவுடரு, பால் இதெல்லாம் சேர்ந்து நல்லா வெந்து வந்திருக்கிறதுனால இதோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இது சாப்பிடாதவங்க ஒரு டைம் சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். செய்கிறதும் ஈஸியான மெத்தட் தானேங்க. ஒரு கப் நெய், நம்ம தீபாவளி டைமில் நெய் எண்ணெயெல்லாம் கொஞ்சம் சேர்த்து தான் நம்ம பலகாரம் செய்கிற மாதிரி இருக்கும். அதெல்லாம் இப்போ ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் செஞ்சு கொடுக்குறீங்க அப்படின்னாக்க இது ஒரு டைம் நீங்கள் கொஞ்சமாக செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் ஒன்றும் இல்லைங்க, ஒரு குழிக்கரண்டியில் எல்லாம் எடுத்து போட்டு செஞ்சு பார்த்துட்டு நல்லா வந்திருக்கு அப்படின்னாக்க நீங்கள் கப் மெஷர்மெண்ட் வச்சு நீங்கள் கொஞ்சம் பெரிய அளவில் செஞ்சுக்கலாம். தேங்காய் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தேங்காய்க்கு பதிலாக நட்ஸ் பவுடரே ஒரு கப் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. அது அப்படி சாப்பிடும்போது நட்ஸ் பர்ஃபி சாப்பிட்ற மாதிரி ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சேனலில் நான் ஆல்ரெடி டெசிகேட்டட் கோகனட் வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். யாராவது தேவைப்படுறவங்க போய் செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா தேங்காய் துருவறதே பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியான மெத்தடில் எப்படி செஞ்சுக்கலாம், நம்ம தேங்காய் துருவிக்கலாம் அப்படிங்கிறதையும் அதில் நான் சொல்லியிருக்கேன். தேவைப்படுறவங்க கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். 7 கப் பர்ஃபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு அப்படியே ஒரு லைக் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலுக்கு யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னாக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேட்டிங்காக இருக்கும். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றிங்க. பாய்.